இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சன் டிவில அண்ணாமலை மற்றும் கோலங்கள் உள்ளிட்ட பல சீரியல்கள்ல நடிச்சு பிரபலமான நடிகை மஞ்சரி தற்பொழுது தலைமுடி இல்லாம வித்தியாசமா வெளியிட்டிருக்க போட்டோக்கள் வைரல் ஆகிட்டு வர நிலையில இவங்களுக்கு ஏன் இந்த நிலைமைன்னு நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. 90கள்ல வெளியாகி ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்ற சீரியல் கோலங்கள். நடிகை தேவயானி கதாநாயகியா நடிச்சிட்டு இருந்த இந்த சீரியல்ல சத்யபிரியா உள்ளிட்ட பல முக்கிய கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க. திருசெல்வம் இந்த சீரியல்ல இயக்கி இருந்தாரு. இந்த சீரியல்ல ஆனந்தி அப்படின்ற கதாபாத்திரத்துல தேவயானியோட தங்கை கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு இருந்தவங்க தான் நடிகை மஞ்சரி. இந்த சீரியல் அவங்களுக்கு பெரிய வரவேற்பை கொடுத்திருந்தது. அதே போல ராதிகா முக்கிய கேரக்டர்ல நடிச்சிருந்த அண்ணாமலை சீரியல்ல நெகட்டிவ் கேரக்டர்ல நடிச்சிருந்த மஞ்சரி தன்னோட நடிப்பு அனுபவம் குறித்து யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி கொடுத்திருக்காங்க. அதுல அவங்க தலைமுடி இல்லாம மொட்டை அடிச்சபடி இருந்திருக்காங்க. இதனால அதிர்ச்சி அடைந்த பலரும் கேள்விகளை எழுப்ப இந்த பேட்டியிலேயே தொகுப்பாளர் கேட்ட இது தொடர்பான கேள்விக்கு மஞ்சரி பதில் அளிச்சிருக்காங்க. நான் இப்பொழுது சிங்கப்பூர்ல இருக்கேன். ஆரம்பத்துல இருந்தே சீரியல் நடிப்புக்காக தமிழகத்துக்கு வந்து செல்றத வழக்கமா வச்சிருந்தேன். கோலங்கள் சீரியல்ல நடிச்சிட்டு இருந்தப்போ நான் கர்ப்பமா இருந்ததுனால விமானத்துல பயணம் மேற்கொள்ள முடியல. அதனாலதான் சீரியல்ல இருந்து விலகினேன். ஆனா நான் விலகுனது குறித்து மக்கள் ஏத்துக்கல. குழந்தை பிறந்து 3 மாதங்களுக்கு அப்புறம் இயக்குனர் திருசெல்வம், தேவயானி மேடம் ஆகியோர் கூப்பிட்டதுனால திரும்பவும் கோலங்கள் சீரியல்ல நடிச்சேன். இங்க குழந்தைகள் கேன்சர் சொசைட்டி இருக்கு. அங்க இருக்கும் குழந்தைகள் எல்லாருமே கேன்சரால பாதிக்கப்பட்டவங்க. அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கும் பொழுது தலைமுடி உதிர்ந்துடும் அப்படின்றதுனால அவங்களுக்கு நிறைய பேர் முடிய தானமா கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கப்படும் முடிய அவங்க விக்கா பயன்படுத்திப்பாங்க. அதுக்காக நான் என்னோட தலைமுடிய கொடுத்திருக்கேன். கடவுளுக்கு முடி காணிக்கை செலுத்த இருந்தப்போ இந்த முடி டொனேஷன் பத்தி எனக்கு தெரிய வந்தது. கடவுளுக்கு முடிய கொடுத்து அது வீணா குப்பைக்கு போறதை விட வருஷத்துக்கு 2 முறை கடவுளோட பேரை சொல்லி புற்றுநோயால பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு டொனேஷன் செஞ்சிடுவேன். நான் நடிக்க வந்தாலும் இதே கெட்டப்போட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த வீடியோ பார்த்தனா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.